Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது CCS 334 23rd May 2026 நடக்கக்கூடிய பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நான் போடலை, ஆனால் நான் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கணும் இதை அப்படியே எடுத்து ChatGPTல போட்டுட்டு நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கொஷின் கொடுத்தனோ அந்த மாதிரி படிங்க, ஓகேங்களா? இந்த சப்ஜெக்டை நான் கொடுத்துருக்கிற மாதிரி படிங்க. வேறு மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வரும்போது அட்டன் பண்ணுறது கஷ்டமாயிடும். நான் எந்த மாடலில் கொடுத்துருக்கனோ அந்த மாடலில் நெட்டில் போட்டுட்டு படிங்க. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை, நெக்ஸ்ட் செம்முக்கு அதை நடத்த முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் எந்த மாடலில் கொஷின் கொடுத்துருக்கனோ இதை அப்படியே படிச்சிருங்க. காலேஜ் நோட்ஸ் தேவையில்லை, இருந்தால் படிங்க. ஆனால் காலேஜ் நோட்ஸில் இந்த மாடலில் இருக்குமான்னு தெரில, ஆனால் நான் எந்த மாடலில் கொடுத்தனோ அது நெட்டில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான பேப்பர் இது, தியரி தான், ஆனால் கீ பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ஓகேங்களா? வாட் இஸ் பிக் டேட்டா? பிக் டேட்டானா என்ன? கம்பேர் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா டிஃப்ரென்சஸ். அப்புறம் டிஸ்கஸ் த வேரியஸ் டெக்னாலஜிஸ் அவைலபிள் இன் பிக் டேட்டாவில் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, இது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் க்ளவுடுனா என்ன, பிக் டேட்டா என்ன, அதை கம்பேர் பண்ணி அதோடய ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம படிக்கணும். அப்புறம் அதில் இருக்கிற இன்டர் ட்ரான்ஸ் ஃபயர்வால் அனாலிட்டிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் நோ எஸ்கியூஎல்னால் என்ன, அதில் இருக்கிற அக்ரிகேட், கீ வேல்யூ, டாக்குமெண்ட், டேட்டா மாடல்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிராஃப் டேட்டா பேஸ்னால் என்ன, ஸ்கீமா லெஸ் டேட்டா பேஸ்னால் என்ன, கம்பேர் பண்ணி அதை எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். அவுட்லைன் த ஒர்க் ஃப்ளோ, எப்படி இந்த கிளாசிக் மேப் ரெடியூஸ் ஒர்க் ஆகுது, அதில் இருக்கிற ஃபெயிலியர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் மேப் ரெடியூஸ்லாம் என்னென்ன இருக்குது. அப்புறம் இன்புட் அவுட்புட் ஃபார்மேட் அதில் எப்படிலாம் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 14th ஒன், டிசைன் த அடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம், எப்படி டிசைன் பண்ணுறது, அது எப்படி அனலைஸ் பண்ணுறது இந்த அடூப்பில் போய் டேட்டாவை. வாட் இஸ் ஆவ்ரோ, எக்ஸ்பிளைன் ஹவு டு இன்டெகிரேட் கெசன்ட்ரா அண்டு அடூப், அடூப்பையும் கெசன்ட்ராவும் எப்படி ஒருங்கிணைக்கிறது. நெக்ஸ்ட் 15th ஒன், ஸ்கெட்ச் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் த, இங்கே ஏ வராது, ஹெச் பேஸ் டேட்டா மாடல் அண்ட் பிக் டேட்டா மாடல், ஓகேங்களா? வாட் இஸ் ஹைவ் QL, எக்ஸ்பிளைன் ஹவு இஸ் டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் queries ஆர் ப்ராசஸ்ட் இன் ஹைவ் QL. பார்ட் சியில் பார்த்துட்டோம்னா அவுட்லைன் த கெசன்ட்ரா டேட்டா மாடலை, அந்த மாடலை வரைஞ்சி அதில் இருக்கிற கிளைண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். டிஸ்கஸ் த யான் ஜாப் ஷெடியூலிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஸோ நான் இந்த கொஷினை கொடுத்தது அப்படியே நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி படிங்க, ஓகேங்களா? மோஸ்ட்லி ChatGPT யூஸ் பண்ணுங்கள், இல்லை Claude AI யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைமில் நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற நோட்ஸு கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? அடுத்த வர செமஸ்டர், ஏன்னா அது அப்கமிங் எலக்டிவ்ஸ் பேப்பர்லையும் இது இருக்குது, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.